வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி டீல்ஸ் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எங்கே போனாலுமே அதை பற்றி தான் போஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸில் ஆரம்பித்து அஃபிலியேட் போடக்கூடிய நிறைய சேனல்ஸும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே சமயம் நாங்கள் எப்பயும் சொல்கிற அதே தாரக மந்திரம் தான், டீலில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இப்போ தான் அதிகமாகவே இருக்கும். அது தெரியாமல் நிறைய பேர் வந்து கம்மியாக இருக்கும்னு நினச்சி வாங்க வருவாங்க. எனக்கு இவ்வளோ நாளாக அவங்க அதை மானிட்டர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சில ஃபோன்லாம் வச்சா நார்மலாகவே 30,000 தான் விற்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 60K அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் பண்ணி 32 அப்படின்னு போடுவாங்க. 2,000 எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் நிறைய பேர் தெரியாது, 60,000 ஃபோன் 32,000 அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணலாம். நிஜமாவே அதில் தான் டீல் இருக்குது இல்லை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே என்ன வச்சு ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ். ஓகே, ஸோ நிறைய எக்கச்சக்க ஐட்டமில் வந்து டீல்ஸ் இருக்குது. ஆமாம், நிறைய பிராண்ட்ஸ்லேயும் வந்து டீல்ஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸில் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஒன் ப்ளஸ் 13R வந்து புது ஃபோனு. இது ஆல்ரெடி இருக்கிற ப்ரைஸ் தான். நாடு C4 ஆஃபரில் வந்து 20,000 ரூபாய்க்கு கிடைக்குது. குட் ஃபோன், கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கான். C4 லைட்டை பாருங்க, வட்சன் விட்டு ஜம்ப் அடிச்சு வந்துருக்கேன் பாருங்க. அது வேலைக்கு அது நம்ம எப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது C4 நல்ல ஃபோனு. அடுத்தது நாடு 4 வந்து 25,000 ஆஃபரில் வருது அப்படின்னு போட்டிருக்கு. வேற லெவல், சீரியஸாக சூப்பர், குட் பில்டு குவாலிட்டி சூப்பர். ஆனால் 12R என்ன வச்சா அதே ப்ரைஸில் இருக்கு. என்ன 128 ப்ரைஸ் வந்து இப்போ 256 இருக்கு. ஆமாம், அதே ப்ரைஸில் இருக்கு 12R. சரி, 12R வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. OnePlus 12 வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. 12 ஒன்றுமே இல்லையே, அதனால தான் லிஸ்ட்லேயே நீங்கள் வைக்கல போல. சரி, ஐஃபோன் ஒரே மாடல் தான் இருக்குது. இதில் ஐஃபோன் 15 88,000 ரூபா போட்டிருக்கு, 512GB. என்ன வாட்ஸ் அது? ஏன் ஏன் இப்படி ஒரு டீலு? இது ஒரு டீலா? நார்மலாக இப்போ ஐஃபோனுக்கு டீல் உருப்படியாக வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஐஃபோன் 13 கொண்டு போயிட்டு 39,999 போட்டு வச்சிருக்காங்க. வாங்கிக்கிறியான்னு. என்னது ஐஃபோன் 13 39,999? ஏன் அப்படி தான் இருக்குது? நீ யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுவியா? வாய்ப்பே இல்லை. இதில் வேறு நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் வந்து ப்ரோ 13 வந்து எனக்கு கோடு மட்டும் இல்லை ப்ரோ, டிஸ்பிளே பச்சையாக இருக்குது, ப்ளீஸ் ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்லாம் வருது. அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, S23 Ultra 70,000 ரூபா ஆஃபரில் அப்படின்னு போட்டிருக்கு. கிரேசி டீலுங்க. இந்த ஆஃபர் எல்லா ஆஃபரும் சேர்த்து. அப்போ தான் நிறைய பேர் கேட்குறாங்க வாட்ஸா OnePlus 13 S23 Ultraவான்னு. அதான் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வீடியோவில். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், பேட்டரி லைஃப் வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கணும், இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா ஜூம் ஃபோட்டோஸ் நல்லா இருக்கணும். இப்படிலாம் யோசிச்சா வேறு வழியில் OnePlus தான் போய் ஆகணும். 1UI வேணும், சாம்சங் அப்படிங்கிற அந்த ஃபீல் எனக்கு, அல்ட்ரா S Pen இப்படிலாம் யோசிச்சா மட்டும்தான் சாம்சங் சைடு போர்ட்ரேட் ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மட்டும் தான் சாம்சங் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து OnePlus கிளியர் வின்னர். M15 Prime Edition அப்படின்ட்டு ஒன்று விட்டாங்களா, அது வந்து 11,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி, 5G டிவைஸ். M35 14,000, அது ஆல்ரெடி ஆஃபரில் வந்து 15,000 அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு 1,000 ரூபா கம்மி. ஸோ 14K M05 வேணாம். அது வந்து இந்த வண்டியில் வந்து ஹோல்டரில் மாட்டுறதுக்கு லைக்குங்க. சரியா? ஆனால் இந்த 14,000 ரூபாய்க்கு M35 எப்படி திரும்ப வாட்ஸா இருக்கு? விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு வாட்ஸா. சரியா? அப்புறம் 6,000 mAh நிறைய பேர் கேட்குறேன் பேட்டரி. M35 இந்த இது வாங்குறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி இது வாங்கிடுவேனே, இந்த போக்கோ M7 Pro இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கு. அங்கே ட்விஸ்ட் என்னன்னா, கேமராவில் சீரியஸாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆதித்யா வந்து இதை தான் வந்து ஜோக்கு பாரு. ஆதித்யா என்ன பண்ணுவான்னா, ஆதித்யா டெக் சேனல் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் S23 Ultra இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, வெளியில் போகும்போது அவசரத்தில் ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேக்கப்புக்கு தான். ஆனால் நேற்று சார்ஜ் போட்டேன், இன்னும் என் தலைவன் மாஸ் பண்ணுறான். யாருன்னா M35 இன்னொரு பேக்கெட்டில் இருக்கும். ஸோ அக்கேஷனலாக நெட்ஒர்க் பேஸ் பண்ணி சிலருக்கு வார்ம் ஆகுது. இந்த பிரச்சனை இருக்குது M35. ஆனால் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. ஆனால் இப்போ நம்ம இந்த M7 Pro பற்றி பேசணும்ல, நல்ல டிவைஸ் தான். ஆனால் M7 Proவோட இதில் கன்சிஸ்டண்ட்டாக இது இருக்கும், நல்லாயிருக்கும். பேட்டரி லைஃப் மட்டும் இல்லை, கேமரா நல்லாயிருக்கும். சாம்சங்கோட அல்காரிதம்ன்றனால. அப்புறம் Exynos 1380 அவங்களோட தான். ஸோ 4 years ஆஃப் அப்டேட்டு இது எல்லாமே வந்து ப்ராமிசிங்காக இருக்கும். ஸோ ஓகே, நல்ல டிவைஸ் தான். இருந்தாலும் ஒரு அலர்ட் மெசேஜோட சொல்கிற மாதிரி இருக்கும். எப்படி இந்த போக்கோ X6 Pro பர்ஃபார்மன்ஸில் கெத்துங்க, ஆனால் கொஞ்சம் வீட்டில் அயன் பாக்ஸ் வேலை செய்யலைன்னா பக்காவாக டைமுக்கு வேலை செய்வான், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. சரி, ஐக்கோ என்னடா இவங்க Z9 Lite வந்து 9,250 ரூபாயா, ஒரு 700 ரூபா குறைச்சிட்டான். Z9X வந்து 10,500 ரூபாயா. இதெல்லாம் பேங்க் ஆஃபர் எல்லா ஆஃபரும் சேர்த்து. ஐக்கோ 12 வந்து 42,000 ரூபா. கிரேசி டீல். ஒருத்தர் கேட்டிருந்தாரு 13R வாங்கட்டுமா ஐக்கோ 12. என்னங்க கேள்வி இதெல்லாம்? அதாவது இதில் என்ன பிரச்சனைனா, ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நான் பார்க்குறேன் வச்சு, ஃபன் டச் வேயா கலர் வைஸ், அது மட்டும்தான். மற்றபடி ஐக்கோ 12 வின்னர், கிளியர் வின்னர். பெரிஸ்கோப் வேற லெவல். பட் இது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு, இந்த Z9X சொன்னல, அதுலயும் 8GB வாங்கினா தான் 4K வீடியோ எடுக்க முடியும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி பிரச்சனை இல்லை. Z9S Pro 21,500 ரூபா. Neo 9 Pro வந்து இப்போ 30,000 ரூபா. ஓகே, ஸோ அண்டர் 30Kல வந்து உங்களுக்கு 8 Gen 2 இருக்கு. 30K நான் 10 Pro வருதுல ஸ்டாக்ஸ் கிளியர் பண்ணோம், பண்ணி தான் ஆகணும். அது வந்து 8 Gen 3யோட வரும்.
சரி ரியல்மி ஏய் சரி GT7 Pro வந்து 40,000 ரூபாங்க வரும் காத்துருங்க. இதுக்கு முன்னாடி பேங்க் நான் பார்த்தேன் ரியல்மி வெப்சைட்லேயே 52 53 ஏதோ போடுங்க ஆஃபரோட. ஆமாம், ஆனால் இதில் என்னன்னா 55 இருக்கு. இல்லை ஒரு சிலர் என்கிட்ட கேட்டாங்க, நீ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா டவுட்டாக கேட்குறாங்க, அண்ணா இது 40,000க்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க, என்னன்னாலும் நடக்கலாம். ரியல்மியை பற்றி என்னால் தெளிவாக சொல்ல முடியல. இந்த X50 ப்ரோன்னு ஒன்று வந்து ஞாபகம் இருக்குல்ல வச்சு, அது ஹீட்டிங் இஷ்யூ 865 அது தர லேட்டுக்கு வந்தது தெரியுமா, 130K வந்துருச்சு பொசன்னு. அந்த மாதிரி இதுவும் வந்து மேபி 45K அந்த மாதிரியான ப்ரைஸ் கூட வரலாம். வெயிட் பண்ணால் கிடைக்கும். இப்போதைக்கு யார்கிட்டயாவது GT7 Pro இருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் ஒரு சிலர் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க GT7 Proவில். ஆனால் வேறு எந்த ஃபோன்லையும் யாரும் ரிப்போர்ட் பண்ணல. இதெல்லாம் ஹீட்னா என்னங்க, இது ஆனில் இருக்கானே தெரியாத அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து ஏன் ரியல்மி பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் அதுவும் கலர் வைஸ் தான் ரியல்மி UI. GT60 27,000 மற்றெல்லாம் எப்படின்னு தெரியல. வட்ஸ் ஆனால் இந்த GT60 25,000க்குலாம் வந்தது தானே முன்னே, கரெக்ட் தானே? ஆனால் அது 128GB மாடலா தெரியல, நான் இருக்கும். அதான் ஒரு ஃபேக்ட். ஸோ அது ஒரு ஃபேக்ட்டுங்க. 826. சரி, இந்த நார்சோ 70 டர்போ நான் 14,500 இது கம்மி காஸ்ட்ல தான் ஆல்ரெடி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த N65 70X இதெல்லாம் தெரிலிங்க. N61 இதெல்லாம் அதெல்லாம் எப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் வச்சு பிரச்சனை என்ன தெரியுமா, உங்கள் கம்பெனி அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. போக்கோவும் ரெட்மியும் நிஜமாவே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்ட்ராங்குங்க. போக்கோவில் M6+ இருக்கும், ஃபுல் HD 4 Gen 2 ஆக்சலரேட்டட் எடிஷன் 108 MP கேமராலாம் இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபியும் கூட அது ஃபுல்ஃபில் பண்ணிவிடும். என்ன அதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்காது. இதே பட்ஜெட்டில் இன்னொருத்தன் ஸ்ட்ராங்காக சுற்றிட்டு இருப்பான், அதான் மோட்டோ வந்து ஹலோ யூஏன்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்லாம் கொடுத்துட்டு சுற்றிட்டு இருப்பான். G35 இருக்கும், G45 இருக்கும். ஸோ கொஞ்சம் டஃப் ஏரியா அந்த இடத்துல நார்சோ டக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ண முடியல. அடுத்து ரெட்மி போடு Note 14 வந்து 18,000. A4 இது வந்து 826. ஆமாம். ரெட்மி 13 வந்து 12,000. 13C வந்து 9,000. 14C வந்து 10,000. 14C ஆல்ரெடி இப்போ லான்ச் ஆஃபரில் போய். ஆமாம். ஆனால் இது பார்த்தியா வச்சா ஒரு 200 குறைஞ்சிருக்கு வச்சா A4 இல்லை 8,500 சொன்னாங்க ஆஃபர் ப்ரைஸ்னு. இப்போ வந்து எல்லாம் பேங்க் ஆஃபர் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அதான் குறைஞ்சிருக்கு, ஒரு 200 குறைஞ்சிருக்கு. அதில் டேப்லெட் டீல்ஸு ஆப்பிள் ஐபேட் யாரோ கேட்டாரு 10th. ஆமாம் 10th Gen கேட்டுட்டு இருந்தாங்க. 37,000 போட்டு. ஆனால் ஹைலைட் என்னன்னா 37,000 256GB. அது வரைக்கும் என்ட்ரி லெவல் கிடையாது. 64 கிடையாது. ஸோ அது மாஸ் தான். அடுத்த டேப் S9FE இதை விட கம்மி காசுக்குலாம் வந்துச்சுல, வந்து 20,000 கீழே வாங்க முடிஞ்சது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு வச்சா, ஒருவேளை சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு இந்த கார்பரேட் ஐடிலாம் வச்சு வாங்குவாங்களே, கார்பரேட் டீல்ஸ் அதில் வாங்கினா மேபி இப்போ கூட அகைன் 20K கிடைக்கலாம். ஆனால் இது S Penோட வரும், பாக்ஸ்லேயே வந்துடும். இப்போ டேப் A9 இது ஒரு என்ட்ரி லெவல் டேப்லெட் தான். ஆமாம். அதில் OnePlus Pad Go 17,000. அது G99 மட்டும் தாங்க கொஞ்சம் வருத்தப்பட வைக்கிறதே தவிர மற்றபடி டேப் ஓகே, மீடியா கன்சம்ஷனுக்கு ஓகே. பட் இந்த G99 பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் கிடையாது. அடுத்த டேப் ப்ளஸ் Lenovo இது வந்து ஒரு 17,000. அடுத்த டேப் M11 இதெல்லாம் என்ட்ரி லெவல் டேப்லெட். Xiaomi Pad 6 வந்து 19,500. சூப்பர் டேப் 826 போட்டிருக்கு. கிரேசி. 20,000 ரூபாய்க்குள்ளார வந்து 870. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, மேபி இதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பேட் சவுண்ட் வந்தனால அப்டேட்டு HyperOS வரும், HyperOS 2 வரும். ஆனால் Android 15 பேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த பிரச்சனை மட்டும் இருக்குது. அதனால தான் 870. Honor Pad நல்ல ரிவ்யூஸ் வந்துருக்குங்க. 20,000 ரூபாய்க்கு வந்து இது வித் ப்ளூடூத் கீபோர்டு அப்படின்னு போட்டிருக்கு. ஜாலிங்க, கிட்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஏதாவது டைப் பண்ணுறது அதெல்லாம் கூட அவங்க பழகிக்கலாம் லேப்டாப்புக்கு. ரிவ்யூஸ் நல்லா இருக்கு. அடுத்த இன்னும் 10,000 ரூபாய் பட்ஜெட்னா Honor Pad X8A அது ஒரு பட்ஜெட் டேப்லெட் தான். வித் ஃப்ளிப் கவர் வந்து கொடுக்குறாங்க. ஹானர் பரவாயில்ல இந்த இடத்துல. ஆனால் ஹானரில் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. யாராவது ஹானரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருக்கீங்க, கம்யூனிட்டி மெம்பராக இருக்கீங்கன்னா தயவுசெய்து ஹானரை கொஞ்சம் தட்டி எழுப்பி விடுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நல்லா பண்ணுறாங்க, ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் சொதப்பிடுறதுனால நம்மளால் சாலிடாக சொல்லவே முடியல. அந்த லேப்டாப் அதெல்லாம் கூட நல்லா எல்லாம் நல்லா இருக்குல்ல, ப்ராடக்ட் நல்லா இருக்குது. ஏதாவது பிரச்சனைன்றவங்களுக்கு வந்து நட்டாத்தில் விடுற மாதிரி ஆகிடுது. அதனால் கொஞ்சம் தட்டி எழுப்பி விடுங்க. அடுத்த ஹெட்ஃபோன்ஸு உங்களுக்கு ஹை எண்ட் வேணும்னா வந்து சோனி XM5 வந்து 24,000 கிடைக்குது. JBL இருக்குது, அதுக்கப்புறம் மார்ஷல், அதுக்கப்புறம் ஸ்கல் கேண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. போட் இருக்குது, ரியல்மி எங்க இருக்கு அந்த H1 அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் எங்கள் ரீல்ஸில் போட்டிருக்காங்களா, நான் ஹைலைட் பண்ணலன்னு நினைக்கிறேன். டீல்னு போட்டு என்ன போட்டிருக்காங்க தெரியுமா, அதை சொன்ன சிரிச்சிருவேன். 4,999 அதான்டா லான்ச் ப்ரைஸ், அதாங்க டீல் ப்ரைஸும். ஹைலைட்டே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதனால தான். அடுத்து சென்னைசர் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம் இயர்ஃபோன்ஸாக தான் இருக்குது. இந்த ஓப்பன் பேக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து 30,000 ரூபாங்க. அடுத்த சவுண்ட் பார் டீல்ஸும் இருக்குது. சோனி சவுண்ட் பார்லாம் வந்து அந்த 5.1 சேனல் இதெல்லாம் நல்ல டீல்லே கிடைக்குது. 15,000 ரூபாய்க்குலாம் வந்து அந்த 5.1 சேனல் இருக்கலே பெஸ்ட். என்னன்னா இப்போ வாட்ஸ்அப் எப்படி இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த போஸ்டோட லிங்க் போட்டிருப்பான். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே எல்லா ப்ராடக்ட்டுமே லிஸ்ட் ஆகி லிங்க் ப்ராப்பராக ரீடைரக்ட் ஆகிடும், பிரச்சனையே இருக்காது.
ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா எல்ஜி சவுண்ட் பாரும் இருக்குது, 5.1 600 வாட் சவுண்ட் பார், அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் இருக்குது. 20,000 ரூபா ஸ்மார்ட் வாட்ச் டீல் பாருங்கள். ஆப்பிள் இதெல்லாம் இருக்கா 18,000 அது வந்து பெரிய டீலே இல்ல. ஆப்பிள் வாட்ச் பேலன்ஸ் பாருங்க 25,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. பாதிக்கு பாதி 12,750 ரூபா பேங்க் ஆஃபரோடன்னு போட்டிருக்கு. ஆனா இந்த பேலன்ஸ் வாங்குறதுக்கு பேலன்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னு தெரியல. வச்சு அவரோட இந்த ரெடினஸ் ஸ்கோர் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்குமோ என்னமோ தெரியல, நமக்கு தெரியல. உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த பட்ஜெட்ல. உங்களுக்கு அந்த கோச்சிங் அதெல்லாம் கோச் இதுலயே இருக்கு. வச்சு நம்ம ஆக்டிவ் எட்ஜ் இருக்கு. ஆமா அதுல எல்லாம் கூட இருக்கு, ஆக்டிவ்லயும் இருக்கு ஆக்டிவ் எட்ஜ்லயும் இருக்கு. பட் வேற ஏதோ இருக்கு. நீ இந்த கேடன்ஸ்ல உன்ட்ட கேட்டல என்ன வாட்ஸ் அதெல்லாம் இருக்குமானே, அதெல்லாம் கூட இருக்கலாம். அதனால கூட இந்த பேலன்ஸ் வந்து இந்த பிரைஸ்க்கு இருக்கலாம். இப்போ ஆக்டிவ்லாம் கிடைக்குது 6,500 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. ஆக்டிவ் எட்ஜ் வந்து 8,000 ரூபான்னு போட்டிருக்கு. TRX 3 வந்து 20,000. ஆக்டிவ் எட்ஜ் ரேட் வந்து 8,000 ரூபால இருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? ஆக்டிவ் எட்ஜ் வந்து 5,999 இருக்கும்போது தான் வாங்கி போன டீல்ல 4 months பேக் கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணனா 1,250 மைனஸ் ஆகும். அப்போ பாரு 4,750. ஆமா வாட்ச் 6 இப்போ வாட்ச் 3 எல்லாம் விக்கிறது இல்லையோ? இல்ல வந்து 18,000. வாட்ச் 4 போயிடுச்சு பாரு. வாட்ச் 4 கிளாசிக் தான கூவி வித்தாங்க. அவ்வளவு தான் போட்டுருக்கு. வாட்ச் 2 பாரு பேங்க் ஆஃபரோட எல்லா ஆஃபரோடையும் வந்து 10,750 ரூபாய். அது வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டா? 2 ட்ரை பண்ணேன் வாட்ஸா. 2 வந்து எனக்கு வெயிட் கூட நான் ஃபீல் ஆகல. 2க்கு என்ன டிஃபரன்ஸ்? கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும். பில்ட் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பில்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா பில்ட் குவாலிட்டி செம்ம பிரீமியம் வாட்ஸா 2. ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ராக் பண்ணாம வந்து அந்த மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன்லாம் இதுல இருக்காது. ஓ அதுல இருக்கு. ஏன்னா பில்ட் அந்த அளவுக்கு ரகடா இருக்காதுல்ல. ஆனா ரகட் ஆனா மத்த எல்லாமே ஐடென்டிக்கல் வாட்ஸா. டிஸ்ப்ளே எல்லாமே ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கல். பேட்டரி லைஃப், OS, சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஏங்க அப்ப சீரியஸா 2 வேற நல்லா வச்சுட்டாங்க. 2 வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு லைட் வெயிட்டாவும் இருக்கும். ஆனா பேண்ட் ஆனா அந்த அளவுக்கு பிரீமியமா இருக்கு. பேண்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் வேரி ஆகும். சோ அந்த குவாலிட்டி அண்ட் பேண்ட் குவாலிட்டி வந்து வேரி ஆகும். மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். வாட்ச் 5 லைட் 2,899 ரூபாயா? அப்படிதான் வித் ஜிபிஎஸ்ங்க. அது சாம வித் ஜிபிஎஸ் இருக்கக்கூடிய பட்ஜெட் வாட்ச்ல அது ஒன்று. கார்மின் வேணும்னா 20,000 ரூபாயில ஒன்று இருக்கு, 4Runner 165. ஒரு நீங்க தீவிரமான ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருந்தா வாட்ச் இது எப்படி இந்த 4Runnerலாம் வாங்கினா நமக்கு வந்து ஸ்லீப் ட்ராக்கிங்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும். செமையா இருக்கும். நான் யூஸ் பண்ணிருக்கேன் 4Runner ஒன்று. வேற லெவல். அவ்வளோ டேட்டா நமக்கு தேவைப்படாது. புரியுது. ஓவர் டேட்டாவா இருக்கும். நம்ம உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கிட்டு உங்களுக்கு இப்போ டென்ஷன் இருக்கு, பிபி இருக்கு, எல்லாமே சொல்லும். அதே வரிசையா உங்களுக்கு டேட்டா எக்கச்சக்கமா கொடுக்கும். செம. அடுத்த கேமரா டீல்ஸ் இருக்கு, லேப்டாப் டீல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நிறைய பட்ஜெட்ல எக்கச்சக்க பட்ஜெட்ல வந்து லேப்டாப்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹெச்பி தான் பாத்தியா பிரைஸ்ல எப்பயுமே கிரேசியா இருக்கு. ஆனா நம்பி சொல்றதுக்கு பயமா இருக்கு. அதான் ஹெச்பி வந்து நல்ல டீல்ஸ் இருக்கு. ரெனோவும் சில சமயம் வந்து நல்ல டீல்ஸ் இருக்கும். லெனோவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது என்னது ட்ரீம் ஸ்மார்ட் ஹோம் கிளீனிங் வந்து அந்த ஸ்மார்ட் ஹோம் கிளீனிங் அவங்க ரிலீஸ் அமிச்சாங்க. எங்களுக்கு வந்து எல்லா இதுக்குமே வந்து டீல்ஸ் இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்டிக் வேக்யூம் கிளீனரு, இந்த ட்ரை வேக்யூம் கிளீனர், இந்த வேக்யூம் கிளீனர் வந்து பாப்புலர் கிரேசியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இவங்க வந்து பேங்க் ஆஃபர் SBIயோட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு. அது பம்பர் ரிவார்டா. சில டிரான்சாக்ஷன்ல வந்து அப் டு 5,000 வரைக்கும் வந்து அமேசான் பேல வந்து ஆஃபர் இருக்குன்னு போட்டிருக்கு. அது தவிர ஃப்ளைட் புக்கிங்ஸ்க்கு வந்து இந்த ரிபப்ளிக் டே ஆஃபர்னால ஃப்ளைட் புக்கிங் பண்ணால் அதுக்கப்புறமா மற்ற இன்ஸ்டன்ட் பே லெட்டரில் வந்து இன்ஸ்டன்ட் கிரெடிட்டு இந்த மாதிரி காசு ஆட் பண்ணால் அமேசான் பே பேலன்ஸில் வந்து நீங்கள் காசு ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூபா கிடைக்கிது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இத்தனைக்கும் இதில் ஹைலைட் என்னன்னாங்க, இந்த மொத்த டீலும் பவர்டு பை OnePlus 13R. ஆமாம், அதுதான் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அது தவிர ஃப்ளிப்கார்ட்லேயும் டீல் இருக்கு. எந்த அளவுக்கு இந்த இல்லடா நான் பார்த்தேன் ரொம்ப அட்ராக்டிவ் டீல் ஃப்ளிப்கார்ட்ல ரிவீல் ஆகுது. ஐஃபோன்லாம் ரிவீல் இந்த மாதிரி வச்சா தான் வருமா? ஆமாம் ஆமாம் கரெக்ட் தான். கரெக்டாக கேப்பில் தெரியுது, நல்லா தான் இருக்குது, 2 பேருக்கு நடுவில் தெரியுது. ஐஃபோன் பற்றியா iPhone 16 நல்ல டீலு. 60 அதாவது 16K கம்மி. ஓகே நல்ல டீலு. S24 Plus செம்ம டீலு. S24 FE எவ்வளோ பார்த்துருமா டீலுன்னு போட்டு 65 போட்டு வச்சிருக்காங்க. S24 Plus S24 Plus பார்த்தா 60,000க்கு இருக்கு. S24 அதுவும் 60,000. டேய் என்னடா இது? அப்போ S24 வாங்குறதுக்கு S24 Plus வாங்கிட்டா 256GB 12GB RAM எல்லாமே கிடைச்சிரும். செமையா இருக்கும். இதெல்லாம் அந்த அளவுக்கு இதெல்லாம் ரெகுலர் பிரைஸ் அப்படினு போட்டுருக்கு. ஆமா இதெல்லாம் ரெகுலர் பிரைஸ் தான். Nothing found to a sale start 6 PM. இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிரைசிங் தான் சார். இதெல்லாமே பெருசா மாறவே இல்லை. அதனால தான் எனக்கு இந்த தடவை எப்படி இருந்ததுன்னா அதிசயமா இருந்தது. அமேசான் வந்து கிரேசி டீல் போடுற மாதிரி இருக்கு. அதுவும் முக்கியமா iQOO 12 தான் இருக்கிறதுலே முக்கியமான டீல் மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு இது கம்மியா வந்து இதுக்கு கம்மியா 128GB 38Kலாம் வந்துச்சு. பட் இது வந்து 256 நினைக்கிறேன்.
இது வந்து இங்கே போட மாட்டேங்கிறாங்க, போட்டால் நிறைய பேர் வாங்குவாங்க. கண்டிப்பாக வாங்குவாங்க, தெரியல. ஆனால் இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு. 2A+ நல்ல ஃபோனு, நல்ல ஃபோனு. 2A+ வந்து 22K வந்து நல்ல ஃபோனு. 2A தான் இன்னும் ப்ரைஸ் கம்மியாகி உங்களுக்கு 18500 கிடைக்குதுங்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 256GB போகிறதா இருந்தால் என்ன ஆயிடுதுன்னா 826 2Aக்கும் 2A+க்கும் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வித்தியாசம் வச்சா. அப்போ தான் ஒரு சிலர் கேட்குறாங்க, அப்போ 2A போட்டுமா 2A+ போட்டுமா? அதுக்கு 1000 ரூபா போட்டு 2A+ போயிடுறதே பெட்டர் தான். iPhone 14லாம் ப்ரைஸ் பாறேன், மனசாட்சியே இல்லை. ஏன் தெரியுமா? 48,000க்கு 4 மாதம் முன்னாடி வந்த டீலில் iPhone 15 வாங்கினாங்க, iPhone 16 ரிலீஸ் ஆன புதுசில். அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும்னா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அது சீரியஸாகவே அட்ராக்டிவ் டீல் கிடையாது. நம்ம தான் உசாராக இருக்கணும். திருப்பி இதே டீல் போட்டு இதே தான் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னா, டே வேறு ஏதாவது காட்டுங்கடா. 15+ வந்து 59,999 வச்சா, ஆல் கண்டிஷன் சப்ளை போட்டு 128GB. ஆனால் ஐஃபோனில் பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லாமே 128GB போட்டு வச்சிருக்கேன். GT6 35,000 GT6 8/128 8/256 நினைக்கிறேன். GT6 நல்ல ஃபோனுங்க. பேட்டரி லைஃப்காக கன்சிடர் பண்ணுறீங்க, இல்லாட்டி மீடியா கன்சம்ஷனுக்குன்னா தாராளமாக நல்ல. GT60 இவன் GT6. ஆமாம், GT60 ஆனால் டீல் மாதிரியே தெரியல. ஆனால் அது 8/256 போட்டான், 128 போடாமல். ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். Edge 50 Ultra 5000 ரூபாய் கம்மி பண்ணியிருக்கானா, இன்க்ளூடிங் ஆல் ஆஃபர். Edge 50 நியோ தாங்க கில்லரு. தலைவன் வந்து 20,000 ரூபாய்க்கு கீழே, 20,000 ரூபாய் ஆல்ரெடி 20,000 ரூபாய்க்கு ஆஃபரில் வந்து கீழே. அதுதான் அந்த இதுதான் அப்படியே தான் இருக்குது அந்த ஆஃபர், இன்னும் அப்படியே இருக்குது. தெரில இது Realme 12 Pro Plus-ஆ 22-ஆ? நான் 12ன்னு படிச்சு 12ன்னு பார்த்துட்டு அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் பார்த்தா 22,999 இல்லைங்க. அந்த ப்ரைஸ்க்குலாம் வந்து இது ஒர்த் இல்லை. Realme வந்து 120Xலாம் சொல்லுவான், ஆனால் நிஜமாவே 30X அவுட்புட்டே நமக்கு ப்ராமிசிங்காக இருக்க மாட்டேங்குது. போக்கோ X1 Pro வந்தோடனே X6 Pro வந்து 26,250 ரூபா போட்டிருக்கு. நீங்கள் வந்து இதோட கம்மி ரேட்டுக்கு வந்து ஞாபகம் இருக்குல்ல வச்சா 120Kலாம் பார்த்தோமே. அதனால் சில விஷயங்கள்லாம் நம்ம அப்பப்போ நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இன்ஃபினிக்ஸ் இதெல்லாம் கூட நிறைய டீல் இருக்கும். Realme 14X 1000 ரூபா கம்மி பண்ணிட்டான் அதுக்குள்ளே. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பேங்க் ஆஃபர்லாம் சேர்த்துருக்கும். அதான் அந்த ஆஃபர்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஆஃபர் வரும். Realme 14Xலாம் அவ்வளோதான் போட்டு ரகடா போட்டு அடிச்சு உடைக்கிறதுக்கான ஃபோனுங்க அது. இந்த வண்டியிலலாம் மாட்டிட்டு சுற்றும் போது எனக்கு பெருசாக டேமேஜ் ஆகக்கூடாது ப்ரோ அப்படின்னா அதுக்கு போகலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த இடம் அமேசான் டீல் கொஞ்சம் கிரேசியாக இருக்குது. பண்ணுங்க, உங்களுக்கு லாகின் பண்ண வேணும் அப்படின்னு கேட்குது, லாகின் டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுங்க. ஆமாம், லாகின் பண்ணால் தான் நான் நிறைய இது காட்டுவேன்னு வேறு சொல்லுவோம், அடம் பிடிக்கும். ரைட்டுங்க, ஓகே. ஸோ நீங்கள் வந்து திரும்பியும் சொல்கிறேன், நான் எப்பயுமே சொல்கிறது தான், டீல் வீடியோ நாங்கள் போடுறது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கைட் பண்ணுற பர்பஸ்க்காக தான் போடுறோமே தவிர மற்றபடி வந்து எல்லாரும் தயவுசெய்து எதாவது வாங்குங்கன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் போடுறது கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் ஓவர் எது பார்த்தாலுமே நல்லா கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஒரு சில ஆடான்ஸ்லாம் இருக்கும் வெப்லேயே வந்து, வெப்சைட்டில் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா பிளகின் மாதிரி போட்டுக்கலாம். சில கூப்பன்லாம் இருக்கும், நீங்கள் அமேசானில் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா கூப்பன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செக் அவுட்லேயே வந்து உங்களுக்கு பேங்க் ஆஃபரில் வந்து எது பெஸ்ட் ஆஃபர் அந்த மாதிரிலாம் காட்டும். அதனால் செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்து கூப்பன் ஆஃபர்லாம் காட்டும், அதை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா லிங்க்ஸும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தாராளமாக. ஸோ நீங்கள் எதாவது வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன வாங்கியிருக்கீங்கிறத சொல்லுங்கள், சரியா? இல்லாட்டி வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னாலும் என்னன்னு சொல்லுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ஸ்ரீவத்சன், ஹாப்பி பொங்கல். பார்க்கலாம், பை பாய். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். புது பேட்ஸ், புது ஃபேக்ட்ஸ் and the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் and phones மேல வந்த